இல்லை உடனே 3 நாள் இல்லையா? இதில் சின்ன அளவு பெரிய அளவு போராட்டம்லாம் இல்லை, கிடையாது. சம்பவம் நடந்த உடனே தகவல் கிடைச்சிருச்சு, 3 நாள்லாம் கிடையாது. அது முன்னாடி ஏதாவது அங்கே வாக்குவாதம் நடந்திருக்கலாம், பிரச்சனை நடந்திருக்கலாம். படுகொலை நடந்த உடனே தகவல் வெளியாகிவிட்டது. விடுதலை சிறுத்தைகள் தான் உடனே அந்த செய்தியை வெளிக்கொண்டு வர்றோம். உடனடியாக காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து இது தொடர்பாக கோரிக்கை எழுப்பியது விடுதலை சிறுத்தைகள் தான். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிற சூழலில் உடனே வர இயலாத நிலையில் இப்போது நான் டெல்லியிலிருந்து வந்திருக்கிறேன். அடுத்த விமானத்தில் தூத்துக்குடி சென்று பாதிக்கப்பட்ட கவின் குடும்பத்தினரை சந்திக்க உள்ளேன். மாலை 3 மணி அளவில் எனது தலைமையில் நெல்லையில் ஆர்ப்பாட்டமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நடைபெறுகிறது. ஆணவ கொலை சாதிய மறுப்புங்கிறது சமூக ரீதியாக உளவியல் ரீதியாக மாறணும், வெறும் சட்டத்தினால இதை மாற்ற முடியாதுங்கிற கருத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஆண்டுகள் மாறிட்டே வருது, பெயர்கள் மாறிட்டே வருது, ஆனால் இந்த சம்பவங்கள் மட்டும் மாற மாட்டேங்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சட்டம் ஒரு தடுப்பு நடவடிக்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு கருவி. அதுவே இன்னும் இயற்றப்படவில்லை. அதுவே உளவியல் ரீதியாக ஆளும் தரப்பிலே அல்லது அதிகார வர்க்கத்திலே ஒரு தயக்கம் இருக்கிறது. இப்படி ஒரு கொடூரம் நடக்கிறது, இந்தியா முழுக்க நடக்கிறது. பெற்ற பிள்ளையை கூட கொடூரமாக படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு பெற்றோரின் உளவியல் இருக்கிறது. இதை ஒரு தேசிய அவமானமாக கருத வேண்டும். சாதி விட்டு சாதி திருமணம் செய்வதற்காக தாம் பெற்ற பிள்ளையையே கொடூரமாக கொலை செய்யக்கூடிய அளவுக்கு பெற்றோரின் உளவியல் இருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு இங்கே சாதி எல்லோரையும் மனநோயாளிகளாக ஆக்கி வைத்திருக்கிறது என்பதை உணர முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இதற்கு சட்டம் இயற்றுவதற்கு என்ன தயக்கம்? சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அது வேறு. 1989 வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் வந்தது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கே 10-15 ஆண்டுகள் பிடித்தன. அது பற்றி திரும்ப திரும்ப வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தி தான் இப்போது அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அதுபோல ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் என்பது வெறும் தலித்துகள் பிரச்சனை அல்ல. சாதி விட்டு சாதி எந்த சாதியிலே திருமணம் நடந்தாலும் படுகொலை செய்கிறார்கள். எஸ்சி பிசி என்கிற அடிப்படையில் நிகழக்கூடியது அல்ல இது. ஓபிசி சமூகத்தினரிடையே கூட சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் படுகொலைகள் நடக்கின்றன. எனவே இது ஒரு சமூக பிரச்சனை, தேசிய அளவிலான பிரச்சனை. எனவே தேசிய அளவில் சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. சட்டம் வந்த பிறகு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று நாம் வலியுறுத்த முடியும். அப்போது ஓரளவுக்கு இந்த குற்றங்களை தடுக்க முடியும் என்கிற நம்பிக்கை தான் சட்டம் வேண்டும் என்கிற கோரிக்கை. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? கடந்த காலங்களில் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து நடைபெறும் பொழுது அப்பாவும் கூட சொல்லியிருந்தாரு, தென் மாவட்டங்களில் வன்முறையே கிடையாது, அமைதி பூங்காவா இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய கருத்து தொடர்ச்சியா இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பக்கம் காவல்துறை, 2 பேரும் காவல்துறை, அவங்க தந்தையும் அவருடைய தாயாரும் இந்த நடைமுறை, அதாவது சட்டத்தை காக்க வேண்டியவர்களே அவங்களுக்கு உதவியாக இருந்து இந்த சம்பவத்துக்கு தெரிஞ்சுக்காங்க. காவல்துறை நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு தான் கைது பண்ணியிருக்காங்க, நேற்று இரவு தான் கைது பண்ணியிருக்காங்க. பணியிடை நீக்கம் உள்ளிட்ட அடுத்தடுத்த நகர்வுகள் அமைதியாக தான் போயிட்டு இருக்கு, பெரிய அளவில் இல்லை. இது காவல்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது எந்த நிலையிலே இருந்தாலும் பெற்றோருடைய உளவியல் என்னவாக இருக்கிறது என்றால் சாதி கௌரவம் தான் தன்னுடைய குடும்ப கௌரவம் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு பொது கருத்து இங்கே உருவாகி இருக்கிறது. இது காலங்காலமாக இருந்து வருகிற ஒன்றுதான், புதிய நடைமுறை அல்ல. அதனை ஒழிப்பதற்கு எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைய வேண்டும். முற்போக்கான சக்திகள், புரட்சிகர சக்திகள் எல்லோரும் ஒன்று சேரும்போதுதான் சமூக ரீதியான விழிப்புணர்வையும் உருவாக்க முடியும், இதுபோன்ற சட்டங்களையும் கொண்டு வர முடியும். இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் உடனடியாக அந்த குற்றவாளி சரணடைந்து விட்டான். இப்போது நாம் கொடுத்த அழுத்தத்திற்கு பிறகு அவருடைய தந்தை கைதாகியிருக்கிறார். எஃப்ஐஆரிலே அவருடைய தாயாரும் இடம்பெற்றிருக்கிற நிலையில் அவரை கைது செய்வதிலே என்ன தயக்கம் என்று நான் தமிழ்நாடு காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் கேள்வி எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாடு அரசு எஃப்ஐஆரில் உள்ள குற்றவாளிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படும் போதுதான் புலனாய்வு முழுமை பெறும். குற்றங்களை அல்லது ஆதாரங்களை கலைக்கிற முயற்சி இருக்காது.
இது போதும் நினைக்கிறேன். ஒரு டிபேட் மாதிரி பண்ண முடியாது. சார், இந்த பையன் வந்து மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு. இனியும் இந்த சாதி ஒண்ணுங்கிறது தான் இந்த சுத்தமாக இருக்குங்கிறதா பல்வேறு சமூகத்தில் வந்து கேள்வி வருது. இல்லை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அல்லது நாடக காதல் என்று பேசக்கூடியவர்கள் சொன்ன கருத்து இது. உனக்கு என்ன வேலை இருக்குது, உனக்கு என்ன பொருளாதாரம் இருக்குது, நீ எந்த அடிப்படையில் எங்கள் வீட்டு பெண்களை எல்லாம் காதலிக்கிற என்று ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான பிரச்சனையாக காதலையும் காதல் திருமணங்களையும் சுருக்கி பரப்புரை செய்ததன் விளைவாக இது போன்ற விவாதங்கள் நடக்கின்றன. காதல் என்பது யாரும் சொல்லி வருவதல்ல, திட்டமிட்டு தூண்டி உருவாக்க முடியாது. ஆனால் அந்த அளவுக்கான பிற்போக்குத்தனமான பிரச்சாரம் இந்த மண்ணிலே வெளிப்படையாக மேற்கொள்ளப்பட்டது. அதனுடைய விளைச்சல் தான் இன்றைக்கு இந்த மாதிரியான படுகொலைகள் அதிகரிப்பதற்கு காரணமாக அமைந்திருப்பதாக நான் கருதுகிறேன், நம்புகிறேன். விஜய் வந்து 2026 தேர்தல் வந்து 67, 77 நடந்த தமிழ்நாடு அரசியல் மாற்றம் மாதிரி 2026 மாறும் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன மாதிரி மாற்றத்தை அவர் எதிர்பார்க்குறாரு? அது அவருடைய விருப்பமாக இருக்கலாம். ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி என்பது அப்படி இல்லை. எம்ஜிஆர் காலத்தில் இருந்ததை போன்ற சூழல் தமிழ்நாட்டில் இப்போது கிடையாது. அடுத்தடுத்து எத்தனையோ திரைக்கலைஞர்கள் அரசியலுக்கு வந்தார்கள், பெரும் செல்வாக்கோடு வந்தார்கள். ஆனால் மக்கள் அவ்வளவு இலகுவாக அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ்நாடு திரைப்படத்தை நம்பி தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாநிலம் என்று விமர்சித்த காலம் மாறி போய்விட்டது. அரசியல் விழிப்புணர்வுள்ள ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் வளர்ச்சியடைந்திருக்கிறது. யார் தேவையோ அவர்களை தேர்வு செய்வார்கள். 2026 தேர்தல் அதை நமக்கு உணர்த்தும்.